ஆமா, இது சரிதான். நாங்க நெனைச்சத விட ரஷ்யாவோட ஆயுதம் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் ரொம்ப அபரிவிதமா வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. நேட்டோ நாடுகள் அத்தன நாடுகளும் ஒருங்கிணைஞ்சு செய்யக்கூடிய அந்த ஆயுத வளர்ச்சி இருக்குல்ல, ஆயுத தொழிற்சாலை வளர்ச்சி, அதை விட ரஷ்யா கிட்ட கூடுதலாவே இருக்கு அப்படிங்கிறது போல நேட்டோவோட சீஃபான ஜெயின்ஸ் ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்குது. உக்ரைனுக்கு கூட பாருங்க, கடந்த வாரங்கள்ல நாங்க கொஞ்சம் கூடுதலா அம்யூனிஷன்ஸை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது போல நாட்டோட சீஃப் தரப்புல இருந்து இருக்குது. அது மட்டும் இல்லாம ரஷ்யா வந்து ஜெயிக்கவே கூடாது, அது இந்த உலகத்துக்கே ஆபத்து, அதுவும் அமெரிக்காக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கிடும் அப்படிங்கிறாங்க. இதுல ரெண்டாவது விஷயத்துக்கு எனக்கு ஒப்புதல் இருக்கு. ஆனா இவர் சொன்ன முதல் விஷயத்துக்கு ஓரளவுக்கு இல்லை. அதாவது மேற்கு சார்ந்து இருக்கக்கூடிய உலகத்துக்கு சரியில்லை அப்படிங்கிறத அவர் சொன்னார்னா வேணா ஒத்துக்கிற மாதிரி இருக்குது. எது எப்படியோ உலகத்துக்கு அது ஆபத்து அப்படிங்கிறது போல இவர் தரப்புன்னு சொல்றாரு, இடத்தையோ கணிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா மேற்குலக நாடுகளா இருக்கட்டும், ரஷ்யா சைனாவா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் குறிப்பா இந்த உலகமே நம்மளோட எலெக்ஷன் நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் பத்தி பலரும் பல கருத்துக்கள் இருக்கும். பட் ஆனா ஜியோ பாலிட்டிக்கல் வைஸ் இப்போ இருக்கக்கூடிய எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எப்படிப்பட்ட ரிசல்ட் இருக்க போகுது, இதனால நம்மளுக்கு ஏதாவது நல்லது இருக்குமா அப்படின்னு ஜியோ பாலிட்டிக்கல் வியூல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. ஏன் அப்படின்னா மேற்குலக நாடுகள் எந்த ஒரு அழுத்தத்தையும் நம்ம கிட்ட கொடுக்க முடியாது. இப்போ இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு கிளியரான மெஜாரிட்டி இல்லாததுனால தனியா முடிவு எடுக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா பாராளுமன்றத்துக்கு வரணும். பாராளுமன்ற முடிவுகள் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கு, மேற்குலக நாடுகளுக்கு சார்பா இருக்கா, இல்ல ரஷ்யாவுக்கு சார்பா இருக்கா, இல்ல நடுநிலைமையா இருந்துக்கலாமா அப்படிங்கிறது போல ஒரு டெமோக்ராட்டிக்கலி நம்மளோட எம்பிஸ் தான் சேர்ந்து முடிவெடுத்து பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தால் தான் அதுக்கப்புறம் ஆளுகின்ற அரசாங்கம் ஏதாவது ஒரு முடிவு எடுக்க முடியும். ஸோ அதனால எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ் நம்ம கவர்மெண்ட்டுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. அப்படியே இருந்தாலும் தப்பிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும். என்னங்க, உலக போரே வந்துருச்சு, அதாவது யூரோப் போர் தான். எங்க உலகமே போர்ல இருக்குது, எங்களுக்கு உதவ மாட்டீங்களா அப்படிங்கிறதோட மேற்குலக நாடுகள் கேட்டாலும் சரி, ரஷ்யா கேட்டாலும் சரி, எங்களோட பாராளுமன்றத்துல பெருமளவுல சப்போர்ட் கிடைக்கலீங்களே அப்படிங்கிறதோட சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? ஏன்னா இப்போ குறையிற மாதிரி தான் 2003 2002 இந்த சமயத்துல இந்த ஈராக் போர் நடந்துட்டு இல்லையா, அப்படியே கோணும் சேர்த்து இடிச்சுட்டே இருந்தாங்க. ஏங்க ட்ரூப்ஸ் அனுப்புங்க, வாங்க ஈராக்ல பூந்தொல்ல அனுப்புங்க இந்தியா அப்படிங்கிறதோட ப்ரெஷர் போட்டு இருந்தாங்க அமெரிக்கா தரப்புல இருந்து. நாங்களும் கேட்டு பார்த்தோங்க, பாராளுமன்றத்தில் ஒத்துக்கலீங்களே, நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படிங்கிறது போல நம்ம சொல்லியாச்சு. ஏன்னா நம்ம டெமோக்ரஸி, லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி, மக்கள் முடிவுகளை அப்படியே பிரதிபலிப்பாங்க இங்கே இருக்கக்கூடிய எம்பிகள்லாம் இல்லையா பாராளுமன்றத்தில். ஸோ அதனால மெஜாரிட்டி இல்லாமல் போனதே பரவாயில்ல அப்படிங்கிறது போல இருக்கு. இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு முடிவுகள் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரும் இல்லையா? அப்படி இல்லை அப்படின்னாலும், ஏன்னா இப்போ பெருமளவில் போர் வருது, ஆயில் ரிஃபைனரிலாம் அடிக்கிறாங்க, அப்புறம் பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் ஏறும். ஆல்ரெடி இங்கே ஏகப்பட்ட அக்கப்போர் ஆகி போயிடும், பெட்ரோல் விலைவாசியெல்லாம் உயர்ந்துருச்சு அப்படின்னா போராட்டங்கள் வெடிக்கும், வன்முறை வெடிக்கும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அதுபோல் எதுவுமே இல்லாமல் இந்தியா வந்து கொஞ்சம் சேஃபாக இருந்துச்சுனாலே போதும் அப்படிங்கிறதான் பெருமளவில் ரஷ்யா விரும்புவாங்க. ஏன் ஒன்றுனா மேற்குலக நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் கேஸ்லாம் வாங்க போகிறதுல இப்போ ரஷ்யாவோட எக்கனாமி அடிவாங்கும். அப்படி இருக்கும்போது இங்கே ஏகப்பட்ட கலவரமாக ஏதோ ஒரு பஞ்சாயத்தாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து ட்ரூப்ஸ் அனுப்புறோம்னு வச்சுக்கோங்களேன், மேற்குலகத்துக்கு சார்பா ஒரு சைடு ஆஃப் த பீப்புள் வந்து இல்லை ரஷ்யாவுக்கு தான் உதவணும்னு ஒரு சைடு நின்று கலவரம் பண்ணுவாங்க, இன்னொரு சைடு இல்லை ட்ரூப்ஸை அனுப்பக்கூடாதுவாங்க, இன்னொரு சைடு இல்லை நீங்கள் அனுப்பிச்சது சரிதான் அப்படிங்கிறதோட சொல்லுவாங்க. ஸோ பல்வேறு கருத்துக்கள் இருக்கும். ஏன்னா அதுதான் டெமோக்ரஸி இல்லையா? பல்வேறு கருத்துக்கள் இருக்கும், நம்ம எல்லாத்துக்கும் தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நடுநிலையாக இருக்கிறது தான் நம்ம நாட்டுக்கு நல்லது. எந்த நாட்டுக்கும் போய் எந்த ஒரு சிக்கலையும் நம்ம சிக்கக்கூடாது. ஒரு வேளை நம்ம போய் சிக்கிட்டோம்னு வச்சுக்கலாம், இப்போ ரஷ்யாவுக்கு வந்து நம்ம உதவி தேவை எந்த ஒரு வகையிலனா எக்கனாமிக்காக மட்டும்தான். இப்போ ரஷ்யா வந்து கமெண்ட் செக்ஷன்லாம் நான் பார்க்கறது உண்டு, இந்தியா வந்து ஸ்டெப் அப் ஆகணும், இந்தியா வந்து குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது போலாம் பேசி நான் பார்த்துருக்கேன். இப்போ நம்ம சேனலில் பல சேனலில் பார்த்துருக்கேன். பட் ஆனால் ரஷ்யாவுக்கு வந்து நம்ம எதில் இன்வால்வ் ஆகணும்னு நீடே இருக்காது. அதுக்கு பதிலாக நம்மளோட கவர்மெண்ட் நல்லா ரன் ஆகி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக போயிட்டு இருந்தாலே போதும் அப்படிங்கிறதான் அவங்களோட நினப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம அதிக அளவில் அவங்க கிட்ட இருந்து ஆயில் வாங்குறோம். ஒரு கட்டத்துக்கு மேலே முழுமையாக எல்லாருமே ரஷ்யா மேலே சாங்ஷன் போட்டாலும் மற்றவங்க கிட்ட இருந்து வாங்காமல் முழுமையாக நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ஆயிலை வாங்கினாலே போதும், பெருமளவில் ரஷ்யா கொஞ்சம் சமாளிச்சுக்குவாங்க. அந்த மாதிரியான எக்கனாமிக்கல் சப்போர்ட் தான் ரஷ்யாவுக்கு தேவையே தவிர நம்ம இந்த போருக்கு போகணும், ஆயுதம் கொடுக்கணும் அப்படிங்கிற நீடு இல்லை. ஏன்னா ரஷ்யாவுக்கு ஏகப்பட்ட நாடுகள் உதவியாக இருக்கிறாங்க. லைக் ஈராக்கு, சிரியா, கீழே இருக்கக்கூடிய ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஷகல் ரீஜனில் இருக்கக்கூடிய பல நாடுகள் இருக்காங்க. ஸோ அதனால நம்ம வந்து எந்த ஒரு விதத்துலையும் உதவணும் அப்படி இப்படின்லாம் நீடு இருக்காது.
நம்ம ஆயில் எக்கனாமிக்கலி நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தா சரி, பிரிக்ஸ் நேஷன்ஸ்லாம் பிரிக்ஸோட ப்ராமிஸை மெயின்டைன் பண்ணாலே போதும், இந்த பிரச்சனையில ரஷ்யாவும் சீனாவும் அப்படியே ரெக்கவர் ஆகி மேலே வந்துருவாங்க. பெருமளவில் எந்த ஒரு இம்பாக்ட் இருக்காது. இந்த பிரிக்ஸை வந்து சீர்குலைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் பெரும்பான்மையான எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க இந்த மேற்குலக நாடுகள். இப்போ அதுக்கான ரிசல்ட்ஸ் பார்த்தாச்சு, இந்தியா தரப்புல இருந்து வந்தாச்சு. அடுத்த சவுத் ஆப்பிரிக்கால வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் 30 வருஷமா ஒரு கட்சி வந்து ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருந்தது. ஆனா இப்போ கிளியர் மெஜாரிட்டி இல்லை. அங்க வந்து ஒரு 40 சீட் தேவைப்படுது. அதுக்கு இஎஃப்எஃப்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. அந்த கட்சியோட தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ரஷ்யன், ப்ரோ புட்டின் அவர்கள். அவர் தரப்புல பேட்டியெல்லாம் நீங்கள் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா தெரியும், தம்மா தார் மாதிரி தர்பாரா விட்டு அப்படியே கிழிச்சு தொங்க விட்டுருப்பாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரியா. ஸோ ஒரு 38 சீட் இருக்கு. ஸோ 2 சீட் தான் எப்படி வாங்கி ஜெயிச்சிருவாங்க. திரும்பி அவரே தான் ஆட்சி அமைக்க போறாரு. ஸோ கிளியர் மெஜாரிட்டி இல்லாமல் பிரிக்ஸில் இருக்கக்கூடிய 2 நாடுகள் ஆட்சி அமைக்குது. ஒன்று நம்ம, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா. சேம் நிலைமை பிரேசிலுக்கு வரும். கூட்டி கழிச்சு பாருங்க, கரெக்டாக வந்துடும். ஸோ 3 நாடுகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி ரொம்ப அருமையாக வேலை செஞ்சுருக்கு அப்படிங்கிறத உலக நாடுகளுக்கு எடுத்து காமிச்சு நம்ம அப்படியே அமைதியாக இந்த 3 நாடுகள் செட்டில் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிற அந்த ஆர்சி பார்த்துக்குவாங்க, விளையாடிக்குவாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. நடக்குதா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஒருவேளை பிரிக்ஸ் நாடுகள் பிரிக்ஸில் இருக்கிறதுக்காக அப்படியே இப்போ இருக்கக்கூடிய ஆட்சிகளே ஆட்சி அமைச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படியோ கூட்டணி கட்சிகளோட உதவியால் எப்படியாவது ஆட்சி அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கிளியரான ஒரு வின் இந்த இடத்துலயே ரஷ்யாவுக்கு கிடைச்சிரும். இவங்க 3 பேரும் இந்த பி, ஐ அப்புறம் எஸ், இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் டவுன் ஆகி எந்த பிரச்சனையும் இன்வால்வ் ஆகாமல் நீட்டாக எக்கனாமியை கொண்டு போயிட்டு இருந்தாங்கனாலே போதும். இந்த பிரிக்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக மாறிடும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறது போல். அடுத்து இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்துடலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு ஒரே அப்செட்டாக இருக்குது. என்ன அப்படின்னா இந்த கிரட்ச் பிரிட்ஜ் இருக்குல்லங்க, மே 30 அடிச்சாச்சு. இப்போ தேதி என்னங்க ஆச்சு, இன்னும் ரெடி பண்ணாமல் வச்சுக்கிறாங்க. ஒரே பேட் ஃப்ளோஸுங்க ரஷ்யா. சீக்கிரம் ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த பிரிட்ஜை வந்து கிரட்ச் பிரிட்ஜை அடிக்க முடிய மாட்டேங்குது. அதுக்கு என்னென்னமோ பண்ணி வச்சுக்கிறாங்க ரஷ்யா. ஒரு மிசைல் கூட பக்கத்தில் போக மாட்டேங்குது. எதிர்காலத்தில் டிஃபென்ஸுங்கிறது இப்படி தான் இருக்க போகுது. ரஷ்யா வந்து இதுதான் டிஃபென்ஸ் அப்படின்னு உலகத்துக்கு வந்து எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட டிஃபென்சிவ் வெப்பன்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது போல. ஏன்னா அமெரிக்காவோட அஃபென்சிவ் வெப்பன்ஸ், இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரியோட எந்த ஒரு அஃபென்சிவ் வெப்பன்ஸுமே கை கொடுக்கல. அந்த பிரிட்ஜை மட்டும் நீங்கள் அடிக்கலின்னா மாறலே நீங்கள் எல்லாருமே தோத்துட்டீங்க அப்படிங்கிறதா இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. உலக நாடுகளும் புரிஞ்சுக்குவாங்க. பெருமளவில் என்னப்பா ஏடிஏசிஎம்எஸ்ங்கிறீங்க, ஹிமார்ஸுங்கிறீங்க, F-16ங்கிறீங்க, 35ங்கிறீங்க, குளோபல் லாக்ன்றீங்க, MQ-9 ரீபட்ரோனுங்கிறீங்க, என்னென்னமோ வச்சுக்கிறீங்களேப்பா, ஒன்று போய் டம்முன்னு உழவ முடியலையா அப்படிங்கிறது போல வந்து கேள்விகள் இருக்கும் இல்லையா. ஆனால் இது ரஷ்ய தரப்பில் பூரா பிரிட்ஜு, இந்த பண்டூன் பிரிட்ஜு, கிராசிங் பிரிட்ஜு, எல்லா பிரிட்ஜும் போட்டு தட்டுறாங்க. டேமு கீம் எல்லாத்தையும் அப்படியே பின் பாயிண்ட் அக்யூரஸில் அடிக்கிறாங்க. ஸோ அஃபென்சிவ் வெப்பன்ஸும் ரஷ்யா கிட்ட இருக்கு, டிஃபென்சிவ் வெப்பன்ஸும் ரஷ்யா கிட்ட இருக்கு. இதுதான் உலகத்துக்கு உறக்க சொல்லிட்டு இருக்காங்க. எங்களோட ஆயுதங்கள் சிறந்த ஆயுதங்கள், உங்களோட ஆயுதங்கள்லாம் மட்டமான ஆயுதங்கள் அப்படிங்கிறது போல அந்த விஷயங்கள் பேசாம உலக நாடுகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க ரஷ்யா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அந்த பிரிட்ஜ் அடிக்கணும், அது முடியல. சரி ஃபெரி கிராசிங்கா தட்டலான்னு பார்த்தா அதை ரெடி பண்ணாமல் வச்சுக்கிறாங்க. மே 30 அடிச்சதுங்க, 7 நாள் ஆகிப்போச்சு, இன்னும் ரெடி பண்ணாமல் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதோட ரொம்ப இதில் இருக்காங்க. ஏன்னா ஒரு பிரிட்ஜை ரஷ்யா அடிக்கிறாங்கன்னா 11 நாள், 8 நாள்ல இருந்து 11 நாளுக்குள்ள ஒரு பிரிட்ஜை ரெடி பண்ணிடுறாங்க உக்ரைன் தரப்புலேருந்து. அதுபோல பண்ணி வைக்கணுமா இல்லையா அப்படிங்கிறதோட கேள்விகள் வருது. ஸோ பார்ப்போம் ரஷ்யாவோட டிஃபென்ஸ் வெப்பன் ஜெயிக்குதா இல்லை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட அஃபென்சிவ் வெப்பன் ஜெயிக்குதா அப்படிங்கிறது போல. அப்புறம் ஜூன் 5 ரஷ்யா உக்ரைனோட பல பகுதியிலையும் குறி வச்சடிச்சிருப்பாங்க இல்லையா, அப்படிதான் பால்டோவா. சமீப காலமாக இந்த பால்டோவை வந்து நம்ம பெருமளவில் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஆப் வீடியோவில். ஸோ இந்த பால்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டி இருந்திருக்கு. அது மேலே மிகப்பெரிய தாக்குதல், ட்ரோன் தாக்குதல் ரஷ்யா தரப்பு வந்து நடத்திட்டாங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. ஏன்னா இண்டஸ்ட்ரினாலே சிவிலியனோட இண்டஸ்ட்ரீஸ் வந்து அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்பு வந்து இருக்கு. ஆனால் ரஷ்ய தரப்பு வந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்லை அது ஆயுத கடங்கு, தெளிவாக தெரியுது, செகண்டரி டிட்டோனேஷன் அப்படியே பத்திக்கிட்டு தெரியுது, உங்களோட இமேஜ் வீடியோஸ்லேயே பாருங்க, மிகப்பெரிய வெடி விபத்து நடந்திருக்கு அப்படின்னு ரஷ்ய தரப்பு சொல்றாங்க. ஸோ இருதரப்பையும் சொல்லக்கூடிய கருத்துக்களும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். நீங்கள் தான் அலசி ஆராய்ஞ்சு அது இண்டஸ்ட்ரியா இல்லை ஆயுத கடங்கா அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவெடுத்துக்கணும். அப்புறம் ரஷ்யா இது போல தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறாங்க இல்லையா, அதுவும் குறிப்பாக பவர் சோர்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இதனால பெரும்பான்மையான உக்ரைனியன்ஸ் பகல் நேரத்துலையும் லைட் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. வின்டர் வரைக்கும் எதையும் ரெடி பண்ண முடியாது அப்படிங்கிறத உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட மீடியாக்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் தெரியுது, மிகப்பெரிய சேதாரத்தை உக்ரைன் தரப்பில் ஏற்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் வின்டருக்குள்ளே ரெடி பண்ணிட்டீங்கன்னா திரும்பி ரஷ்யா ஒரு செட்டு பேட்ச் அனுப்புவாங்க இல்லையா, டேமேஜ் ஆயிருங்களா, அப்புறம் வின்டரில் என்ன கிளியராக சரண்டர் ஆயிடுவீங்களா அப்படிங்கிற கேள்விகள் பல நாடுகள் கிட்ட இருந்து இருக்கு. ஆனால் அது வரைக்கும்லாம் தாக்கு பிடிக்க மாட்டாங்க உக்ரைன் அப்படின்னு சிலர் தரப்பில், அதாவது ப்ரோ ரஷ்யன் அனலிஸ்ட் தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் மேற்குலக தரப்பில் இருக்கக்கூடிய அனலிஸ்ட்லாம்
சோழியை முடிச்சாச்சு. இதுக்கு மேல ரஷ்யாவை நாங்க மண்டியிட வைப்போம்னு எஸ்டோனியா, இந்த லாத்தியோ லித்துவேனியா சொல்றாங்க இல்லையா? அது போல செஞ்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். ஆனா மிகப்பெரிய தாக்குதல் உக்ரைன்ல ரத்த களரி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, உக்ரைனோட மேற்குலக நாடுகளால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்கார் இல்லையா? அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள். ஸோ இப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா கத்தாருக்கு பறந்துருக்கிறாரு. சிங்கப்பூர் வராரு, பிலிப்பைன்ஸ் போறாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கத்தாருக்கு வந்திருக்கிறாரு. காரணம் என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான். இந்த மேற்குலக நாடுகளோட ஆயுதங்களை பெருமளவில் ரஷ்யாக்குள்ள பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வெடி விபத்துகள் பல இடங்களில் நடந்துகிட்டு இருக்கு. ரஷ்யாவுக்கு சில இழப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ எப்படி உக்ரைனுக்கு நடக்குதோ அதே போல தான் ரஷ்யாக்குள்ளேயும் ரஷ்யாவோட டெரிட்டரி குறிப்பாக இந்த கர்ஸ்க்கு, பெல்கிராட் பகுதி, இந்த பகுதியெல்லாம் பயங்கரமான தாக்குதல் பண்ணிருக்காங்க. நம்ம சொல்றத வந்து இப்போ நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்போ அதை பெரும்பான்மையான இங்கிலீஷ் அனலிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் யூடியூப் சேனல்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாங்க. மினிமம் ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷனை, கவுண்டர் அஃபென்சிவ் ஆப்ரேஷனை உக்ரைன் எடுக்கலாம். இந்த பெல்கிராட் பகுதி வரைக்கும் முன்னேறி போய் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு பெல்கிராடை மிகப்பெரிய சேதத்துக்கு உள்ளாக்கலாம். இப்போ எப்படி ஆத்விகா, பக்முட்லாம் நடந்திருக்கோ, ஸோ அது போல ரஷ்யாவோட சிட்டிக்கு நடத்துனாங்க அப்படின்னா உக்ரைனோட வீரர்களுக்கு ஒரு மாரல் வேல்யூ கிடைக்கும். மேற்குலக நாடுகள்கிட்டையும் பாருங்க நாங்கள் என்னத்தை சாதிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது போல காட்டலாம் இல்லையா? ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க இன்வெஸ்டர்ஸ், ஒரு ரிசல்ட்டை கொடுக்கணும். ஸோ அது இது போல இருக்கும் அப்படிங்கிறது போல இந்த யூடியூப்ல இருக்கக்கூடிய இங்கிலீஷ் அனலிஸ்ட் தாக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சம்திங் பிக் இஸ் கோயிங் ஆன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் இல்லையா? ஸோ நடக்குதா என்ன அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். அப்புறம் இப்போ கத்தாருக்கு போயிருக்கிற லவகம் பண்ணிக்கிறாங்க. அதில் வந்து அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. இந்த பீஸ் சமிட் நடக்குது இல்லையா? அந்த பீஸ் சமிட்டுக்கு இந்த குளோபல் சவுத்துங்கிறாங்க இல்லையா? அவங்கள பெருமளவில் ஆதரிக்கல அப்படிங்கிறத அவங்க தரப்புல இருந்து புரிஞ்சுக்கிச்சு. இப்போ என்னங்க அடுத்து இந்தியாவுக்கு வந்துருவாரா அப்படிங்கிறதோட ஒரு கேள்வி இருக்கு. வந்தால் நம்ம அளவோன மாட்டோம் அப்படிங்கிறது போல ஒரு தரப்புல இருக்கு. ஏன்னா பிரச்சனையாயிரும் இல்லையா? ஏன்னா போர் நடந்துட்டு இருக்குது. நம்மளுக்கு வேற அதிகமாக ரஷ்யன் ஃபேவரிசமாக இருக்கிறவங்க நாட்டுக்குள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம வேற ரஷ்யாவுக்கு எந்த ஒரு எதிரான முடிவுகள் எடுக்கக்கூடாதுன்னு இருக்கிறோம். ஆனாலும் வந்து இன்வைட் வைக்கிறாங்க அப்படிங்கிறது போல வந்து கேட்டு வந்து இன்வைட் வச்சிருவாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. நாங்கள் தாக்குதல் வீரியமாக நடந்துட்டு இருக்கு. அக்கம் பக்கத்துலலாம் எங்கேயோ போயிட்டு இருந்தாருன்னா அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும் இல்லையா அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஆனால் இப்படி இருக்கும்போது உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த புட்டின் அவர்கள் இருக்கிறாரு இல்லைங்க, புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் போட்டு சுற்றிட்டு இருக்கிறாருங்க ஊருக்குள்ள அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ரஷ்யா தரப்புல இருக்கிறவங்களாம் என்ன கவுண்டர் கொடுக்குறாங்கன்னா, எங்காலாவது ரஷ்யாக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க, உக்ரைனுக்குள்ளேயே இல்லையே, கூட்டிட்டு வாங்க முதல்ல அவங்கள அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இரு தரப்பு இது போல விஷயங்கள் மாறி மாறி போயிட்டு இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரஷ்யாவோட அசட்டை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா, மேற்குலக நாடெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறாங்க இல்லையா? ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணி காசு வரும் இல்லையா? அந்த காசுல $50 பில்லியன் அளவுக்கான பணத்தை வந்து லோனா உக்ரைனை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும் அப்படிங்கிறது போல அமெரிக்கா தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இது யாரோட அசட்டு? ரஷ்யாவோட அசட்டு. எங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க? அமெரிக்கால. அதுல இருந்து 50 பில்லியன் எடுத்து உக்ரைனுக்கு கடனா தராங்க. அதுக்கான வட்டி என்ன பண்ணுவீங்க நீங்க? அதையும் உக்ரைனுக்கு தருவீங்களா? ஏன்னா அது உக்ரைனுக்காக தான் ஃப்ரோஸ் பண்ணிக்கிறாங்க. அது எடுத்து உக்ரைனுக்கு கடனா கொடுத்தாங்கன்னா எப்படி? அதை இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து வர பணத்தை எடுத்து உக்ரைனுக்கு தரேனாங்க. இப்போ அந்த பணத்தை எடுத்து உக்ரைனுக்கே இன்வெஸ்ட் பண்ணி அதில் இருக்கிற வட்டி எடுத்து எப்படி பண்ணுவாங்க? யாருக்கு? ரஷ்யா கொடுப்பாங்களா இல்லை எப்படின்னு தெரியல. என்னமோ ஒரு பிளானிங் நடக்குது அமெரிக்காவில். நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறது நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சி நான் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.